ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நமது அன்னையான மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி அவர்களே நமது ஆதிகுருவும் ஆவார். நாம் நமது அன்னைக்கு மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை தூய்மை செய்கிறோம். தயவு செய்து தங்களின் பொற்பாதத்தை எங்களின் இதயத்தினுள் வைத்திடுங்கள். தாயே, எங்களை தவறான நம்பிக்கையில் இருந்து காத்தருளுங்கள். மாயைகளிலிருந்து எங்களை ஈர்த்து விடுங்கள். எப்பொழுதும் எங்களை உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆதி குருவான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற குரு தத்துவத்தை மேன்மேலும் மேம்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான குருமார்களின் போதனைகள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, நாங்கள் அனுதினமும் தங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகசிராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். நாம் மந்திரங்களை மிகுந்த பக்தியுடன் கூறும் பொழுது
கவனமும் சகஸ்ராராவில் இருக்கும் பொழுது நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் ஏற்படுவதை உணர முடியும். நமது கவனம் முழுமையாக ஒருநிலைப்படுத்தப்பட்டு அன்னையிடம் சரணடைந்த நிலையில் இருக்கிறோம் என்கின்றதையும் அன்னையின் அனுமதியும் நாம் இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது 2 கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தாங்களே ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களை மாயைகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் அகற்றிவிடுங்கள்.
எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எப்பொழுதும் நிலை பெற்றிருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். எங்களின் மூலாதார சக்கரமானது தங்களுடைய அருள் ஆசியால் தூய்மைப்படுத்தப்பட்டு நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்த்தட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க ஆசிர்வதியுங்கள். ஸ்ரீ கணேசரின் ஞானமும் அவரின் மங்களகரமும் பக்தியும் தூய்மையும் அன்பும் எப்பொழுதும் எங்களுக்குள்ளும் நிறைந்திருக்க எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். கவனம் நமது இடா நாடியில் இடது மூலாதாரத்தில் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் கணேஷா, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் அகற்றப்படட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற இந்த மனித குணத்தின் அசுத்த குணங்கள் அனைத்தும் எங்களுக்குள்ளிருந்து அகன்று போகட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्रीनिर्मलगणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्रीनिर्मला देवै नमो நமः. கவனம் இட நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடி. தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். மெதுவாக நமது இடது கையை பூமி தாயின் மீது வைப்போம். கவனம் நமது வலது மூலாதாரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயா, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற காம கோப குரோத லோப மோக மத மாத்சரிய போன்ற 6 குணங்களை, அசுர குணங்களை தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் நேர்மையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. நமது கவனத்தை வலது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடங்கள் செய்து பின்பு நமது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு நமது முழுமையான வலது நாடியில் கவனம் வைத்து சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த சமநிலையில் இருக்க தயவு செய்து எங்களை அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்கள் அருளால் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த அமைதியும் ஆனந்த நிலையையும் எங்களுக்குள் உணர்வதற்கு தாங்களே எங்களை தயவு செய்து ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. கவனம் நமது சுழுமுனை நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை நமது மைய நாடியிலும் மைய மூலாதார சக்கரத்திலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः
एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக எங்களின் நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் அமைதியையும் திருப்தியையும் போதுமென்ற மனதையும் நிலைநிறுத்தி எங்களை தூய ஆத்மாவாக வெளிப்படுத்த செய்கிறீர்கள். பரிணாமத்தின் சக்தியான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் எங்களை வெளிப்படுத்தும் பொழுது தங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக எங்களின் செயல்களிலும் சிந்தனைகளிலும் நடத்தையிலும் பேச்சிலும் இருக்கும். நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாதான் என்பதை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். கவனம் மெதுவாக நமது பவசாகரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். எங்களின் குரு தத்துவம் மேன்மேலும் மேம்படுவதற்கு எங்களுக்குள் எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவற்றை முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் ஆசீர்வாதத்தை எங்களின் பவசாகரத்தினுள் உணர்வதற்கு தாங்களே எங்களை முழுமையாக எங்களின் கவனத்தினுள் இருக்க ஆசிர்வதியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி குரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி குரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனம் நமது பவசாகரத்திலேயே வைத்து ஸ்ரீ குரு அஷ்டகத்தை கூறி தியானத்தில் இருப்போம். शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातं मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् विदेशेषु मान्यः स्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् क्षमामण्डले भूपभूपालवृन्दै सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् यशो मे गतं दिक्षु दानप्रताप जगद्वस्तु सर्वं कलेयत्प्रसाद मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् न भोगेन योगेन वा वाजिराजं न कान्तामुखेनैव वित्तेषु चित्तं मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनो वर्तते वेत्वनद्ये मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेहि यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेहि लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्म संज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது சகசிராரவிற்கு கொண்டு வருவோம்.
கவனம் முழுமையாக நமது சகஸ்ராராவில் இருக்கும் பொழுது பார்த்தோமானால் நமது 2 கைகள், முதுகு, நம்மளுடைய சகஸ்ராரத்தில் நன்கு குளிர்ந்த நுண்ணதிர்வுகளும் பாய்ந்தோடுவதை உணர முடிகிறது. மேலும் ஒரு அமைதியான நிலையையும் நாம் உணர்கிறோம். இந்த நிலையை நமக்கு அளித்ததற்கு அன்னைக்கு நன்றி கூறிவிட்டு நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனம் கொண்டு செல்வோம். தாயி, தயவு செய்து எங்களை நிர்விச்சாரா நிலையிலிருந்து நிர்விகல்பா நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. எங்களுள் நாங்கள் தங்கள் அருளால் உணர்கின்ற இந்த அமைதி நிலை மேன்மேலும் ஆழமான தியான நிலைக்கு அழைத்து செல்லட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Come forward a little bit, they can come after that. We close the door, I think. That's all. Yeah. I'm happy that you all were meditating here and we're trying to develop your depth. You all have depth, a very deep personality within yourself. But we have to touch that. That's very important. Because you see, we sing, have music, that's a very good thing. We enjoy each other's company also is very good. And that's a nice thing. But we have to enjoy our own company also. By meditating, going within yourself. Now, what is the use? One may ask, Mother, now we have got realization, we have a nice life, we are enjoying ourselves, we are doing so well. The deeper you go, the deeper you touch the essences of all the things, like all the elements. When you had finished your meditation, you saw how the rain fell down, how the rain came suddenly. So rain has felt your depth, or you have felt the depth of rain.
Now you know that if you light one little candle and put your finger towards it, with my photograph there, it acts, it reacts, and it gives you a flame which burns, sometimes gives you smoke, sometimes it gallops. So you have noticed that there's a reaction even in the fire. So all elements have got an effect if a saint wants to have an effect. But first of all, you must reach your own essences. Once you reach your own essences, then you reach the essences of all the elements. And then you can handle all the elements as you like, or you can order them as you like. First, they will act, expressing that they have been touched. Like today, the rain came pouring down. Then later on, you can command and you can ask the rain to come. To work out many things of that kind, we have to be deep. We have to go much deeper within ourselves to touch our essences. That is, you know very well that all our chakras are made out of these essences. And when we go deep into ourselves, what we find that we can touch the elements very well. While doing so, actually we move horizontally. When we start moving horizontally, at the core of it, we find that there are these essences placed. And these essences then start exciting the essences across. Like in the radio, you have seen this ether. Now, when you speak on one side of the radio, it gets completely manifested in the essence of the ether, and then everybody can hear it. Now, when you people just give a bandhan, sometimes you find that you have communicated with another person. But that's only the essence of the ether, or we can say the subtler of the subtlest. People have only gone onto the subtler side, we can say, by science, but you go to the subtlest side, and that subtlest side gives you all these effects. Now you have seen also that in some of the photographs, suddenly you find light coming out of my head, or there's somebody shown us with a light, somebody's from the head, the light is coming. You have seen all this. This is done also by the same method, but here the deities like Vishnu Maya works out. She's very active, she works it out, she does all these things. And you know that also, that when they gave me once a beautiful crown in Switzerland, in the sky, they got the photograph of the same, very beautifully done. The crown was there, Fatima's crown, my face, my eyes and everything so clearly. All this is done by Vishnu Maya. So all the essences are working out for you, as well as all the deities are working out for you. They are very anxious that these things should be done, and you are the channels for them to work it out. Now, for example, as I told you the other day, if you don't keep yourself all right, a simple thing I told you to put in the nose some ghee. It's a very simple thing, but that helps me a lot, because that helps my Vishuddhi. But if you don't do it, I suck in any case. Whatever problems you have, I suck in. I suck in the problem of Sahajogis, also the problem of the city where I am, also the problem of the country where I am, maybe of the whole universe. But my horizontal movement is quite large and is very subtle. And I do it quietly. But you must also understand that you can do a lot by your horizontal movement. By horizontal movement, what happens? That you start meditating on a particular subject, which is a very bothersome subject and which is for the destructive of humanity. Anything. You just put your attention to it and meditate.
if you are that deep, that means if your caliber has improved to that extent, you will immediately put an effect on that. Immediately you will see there will be a change. There will be something happening in that direction. This is your power, which you have to actually develop. So we have to meditate, and by meditation we develop that strength within us. So automatically we start solving the problem. Like our anti-Negro up to that point, the way we are strong inside, they grow outside to help so many things which are to be helped. Now you see that people are realizing that the world is in a great mess, and there are lots of problems that have come through materialism, through wrong thinking, through emotional thinking, through stupidity, we can say. We have no time for all this. What we have to do is to develop ourselves deeper and deeper and deeper, so that on horizontal plane also we are effective. Surge Yoga, first of all, is for personal improvement, is for the inner improvement as far as the personal side is concerned. Means your intelligence must improve, your temperament must improve, your heart must clear out, your feelings must be all right, then you should, your health should be all right, then your relationship with others should be all right, your ego should go away, your superego should go away. All these things are there. But this only helps a personality, just a personality that is very limited, that is yourself. But now this personality can become an instrument if you can develop that depth within yourself. But normally what happens, people are very much still worried about themselves, say about their wives, about their children, about their husbands or their household or this and that. These are not important things, because we have to be those instruments which are what you call them like pilotless bombs. We have to develop that depth within us. That depth is possible, and you can really cure many problems of your country if you could just meditate on that. Now for today, I had actually sucked in most of the problems which I felt were there in Canberra and later on in that conference and later on here. All these problems came into my understanding, I would say, and I was trying to work on them. My working style is different because I have very sharp and very effective instruments. But I have to pay attention to it, and I a little bit suffer also, doesn't matter. Now for you also, it is important that you also develop those deeper feelings within you, deeper sense within you. But mostly people are very superficial type. They just think about their body, their impressions, how they carry themselves. At the most they think they have to be very legal-minded, or we have to be at the most not drinking, not smoking. And all these things are achieved, and we have achieved everything. But I think that is not so. And second point is that we think that if we love each other, if we love mother, that is the end of everything. It's not true also. Because your love for me is there, no doubt, and it should be intense, it should be deeper. But the deeper you go into that love, then you will be surprised how you receive a special quality of correcting the things that are wrong around you. Gradually that quality improves. For example, a surge yogi goes to anybody's house, that house must become auspicious. But such a surge yogi must have a good heart. If the heart is not good, in the heart there is still anger, passion, lust, greed, then such a heart won't affect. But a person who has purified himself, if he goes into any family, any household, any society, the whole change will take place. The circumstances will change. Things that do not work out will start working out immediately.
Like they said, mother, as soon as you sent from this Sunday, everything started working out as far as the television is concerned and radio is concerned. And all that. I didn't do anything in a way. But that should happen with you also. Wherever a saint goes, things are changing. You have to be a saint. And a saintly person has a very deep understanding of another person. And this is what it is lacking. We don't have that deep understanding for each other. Then even if you have for some of your own friends or maybe in the same ashram that you are staying and all that, but it should deepen much more. It should go further and further. Now even if you think of me, it works out. It's the other way around also. But first of all, the meditative process should be increased. We all must meditate. That is very important. Meditate sincerely. Not just because we have to meditate, but because we have to be deep, we have to go within to express our great powers of divine love, to correct so many things, which you can do very easily. I know you all can do it. There's no need to have big degrees for that, big education for that. Nothing is needed. What is needed is a deep feeling of love for the whole universe. And that changes. All destructive forces change their course, and it is then for the constructive force. But on the whole, that works out much faster if you all do that meditation with sincerity, with intensity, with understanding. All right? May God bless you. It is much more than our music, much more than my lectures or anything that we have to do. And now the course has to change. I am sure you people will take to the new course. May God bless you for that. Have you got any questions? Seems to be some difference of opinion on parts of the body that are represented here and here and the leg. Could you tell us please? I see. These chakras are represented outside also in our body. I can say that on our feet, as you know, you know the Navi. Navi is the thumb. You be seated, I'll tell you, you know. Navi is the thumb, left and right Navi. Then second finger from the thumb is the Vishuddhi. The third finger is the Swadhisthana. The fourth finger is the Agya. And the fifth finger is the heart. Now this is our basis. Then in the hands they change. As you know, in the hands you know very well. I need not tell about the hands.
Now, in your hand, you can say this one here is the Lalita chakra. Also is the part of the Vishuddhi chakra. It works out the Vishuddhi chakra, Lalita chakra. And then this is the Nabhi, and this is the Vishuddhi. Swadhisthana is in between, you can say. Now, heart is here. So, anytime you have this finger paining too much, then you must know there's some trouble with the heart. But heart is not in all these things. But sometimes it could be felt here. Heart chakra can be felt here with a reflection maybe on this side. So we can do like this, is to say Vishuddhi, heart, then Nabhi, then Swadhisthana, and then this is Vishuddhi. This is Swadhisthana. This is heart, and this is Nabhi, and this one is but I never use them, so I just heart, and this is Vishuddhi. Alright? But you can feel it, sometimes even heart here. Because if Swadhisthana is very active, your heart goes up. You can feel it here. It's a very important thing that we should have that discrimination. Because if I tell you something, maybe you are not at that level of discretion and you may get confused. So this is the Vishuddhi. Now, there is pain here, that means there is problem with your Vishuddhi. Now, sometimes you have a problem, say, on your Vishuddhi. Now you can pull this finger, just to pull the finger nicely, and you will be surprised the vibrations coming out of left Vishuddhi. Anyone, you have any problem, you can pull them. And that is how all the chakras are placed in the body. In the same way, downward if you move, this is the Nabhi, this is the Swadhisthana, both are Swadhisthana, and this is the heart, and this is the Vishuddhi at the ankle bone. This is Vishuddhi at the ankle bone. So the main thing to remember are the Vishuddhis, because Vishuddhi, Nabhi and Swadhisthana. These three are important because they go off immediately as soon as, supposing there's a Nabhi patient sitting with you, you will immediately have a problem on your Nabhi. But these sometimes manifest, not all the time. So they can be confusing. But Swadhisthana especially, like when I got down in Canberra, I just couldn't walk. Both the Swadhisthhanas went like that, you see. I didn't know how to move. It was terrible because both the Swadhisthhanas were caught up for a while, but they were. So it is indicative of those things. Shikataji, could you please tell us more about Hamsa Chakra? Hamsa Chakra. Hamsa Chakra is placed here where some of the nerves which are coming from Ida and Pingla cross over and is a part of Vishuddhi Chakra. Plus the connection with Vishuddhi and Agya, as you must have read in the Devi Mahatmya, that Sri Krishna is the father of Christ. So the connection between the two
is maintained here. And this is very important, Hamsa Chakra is, that if your Hamsa Chakra is not alright, your discretion is very poor. This chakra get easily dried out. Like if you eat very dried food, you see, say, sometimes you also offer me some dried fruit, and I have to tell you that not to give too dry fruit. You must eat it with some sauce or some liquid thing, because if you eat very dry food, also this becomes very dry. And it's very important, because if this portion becomes dry, you can put some oil or ghee into it to make it alright. But from here starts the drying of the peritoneum, is the lining. If the peritoneum gets dried up, the whole body gets dried up. Could be anywhere in the lung. If it is dried up, it can cause you lung cancer. Even peritoneum can be in a cancer state. So one has to be very careful not to take something very dry, all the time dry food and dry things. Moreover, not to put anything to make this lubricant. Some sort of a lubricant should be there, so there is no problem on this chakra. Because first of all, it loses your discretion. You don't understand things. You don't know what to do. You mean it. You mean good, but you don't do. When you achieve something, it's something not so good. The reason is your discretion is poor. For that, this must not be made dry. I have told many a times to put some ghee every day. Get a little bottle of ghee. Keep it with you with a little drop. You can put it in the hot water, can heat it up every day, and take 2 drops in the nose in the night and in the morning time. It doesn't take much. It should be done. It's for your good. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தங்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக உணர வைத்து அந்த நிலைப்பாட்டிற்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள்.
நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்ளலாம்.